இந்த வீடியோவில் ஆதார் நம்பரோடைய லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டுன்றது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. நம்மளுக்கு தேவையான கவர்மெண்ட்லேருந்து சலுகைகள் கிடைக்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட் மூலிமா தான் நம்மளுக்கு கேஷாக கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்காக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், கேஸ் சப்சிடியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பேங்க் அக்கௌண்ட் மூலிமா தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த ஆதார் நம்பரோடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் எப்படியுமே நிறைய பேர் 2-3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம். அது நம்ம ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கான்றதை செக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆதார் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஆப் டவுன்லோட் பண்ணதும் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஐ கன்சன்ட் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறணும். நம்ம இந்தியாவில் இருக்கிற லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. தமிழும் இருக்குது, தெலுங்கு, மராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷும் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம ஆதாரோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் இதுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஆதார் நம்பரோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் தாங்க கொடுக்கணும். நீங்கள் 2-3 நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்ததும் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி 30 செகண்ட்ஸ் தான் வேலிடேட் ஆகும். நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி கொடுத்ததும் நீங்கள் உள்ளக்கே போயிடலாம். போனது சர்வீசஸ், மை ஆதார், என்ரோல்மெண்ட் சென்டர் எல்லாம் இருக்கும். ஆல் சர்வீசஸ் பக்கத்தில் மேலே செக் ரிக்வஸ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதில் நான் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் உங்கள் ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட்டோட எந்த ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதோட கேப்சா கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இப்போ யுவர் ஆதார் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங் ஸ்டேட்டஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹேஸ் பின் டன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி காமிக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் எப்போ ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்குன்ட்டு காமிக்கும். எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் காமிக்கும். லிங்கிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டு காமிக்கும். லிங்கிங் டேட் எப்போன்னு சொல்கிறதும் காமிக்குது பாருங்கள். நீங்கள் வெரிஃபை அனதர் பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே மாதிரி ஓடிபி கேட்டுட்டு என்ட்ரு ஆகிறது மாதிரி காமிக்கும். நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எது லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம் ஈஸியாக உங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த ஆப் மூலயமா. உங்களுக்கு இதை ஆன்லைனில் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்பிசிஐ போர்ட்டல் விசிட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்குக்கு விசிட் பண்ணி ஆதாரையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் லிங்க் பண்ணலாம். இதன் மூலயமா நம்ம ஈஸியாக நம்ம ஆதார் நம்பரோடைய என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் லிங்க் ஆகிருக்குன்றதை ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.